உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். பல்வேறுபட்ட யோகாசனங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம், இன்னும் தெரிய இருக்கின்றோம். இருந்தாலும் கூட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை அவை நீக்குவதாக இருந்தால் அது மிகவும் நமக்கு பயனுடையதாக அமையும். எது எடுத்தாலும் இன்றைக்கு பாருங்கள், அறுவை தான். அறுவை சிகிச்சையில் செய்தால்தான் பணம் டாக்டர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அறுவை சிகிச்சை இல்லாமல் எத்தனையோ வியாதிகளை நாம் சரி செய்ய முடியும். வேறு வழியே இல்லாத நிலையில்தான் நான் அறுவை சிகிச்சைக்கு செல்ல வேண்டுமே அல்லாது யோகம் மூலமாக, யோக ஆசனங்கள் மூலமாக, இயற்கை உணவுகள் மூலமாக நாம் பல்வேறுபட்ட தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்க்கலாம் என்று இன்றைக்கு மேல்நாட்டு விஞ்ஞானிகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் நான் சொல்லியாக வேண்டும். உலகத்திலே ஐநா சபை அங்கே மனித வள மேம்பாடு ஒன்று இலாகா இருக்கின்றது, சுகாதார இலாகா ஒன்று இருக்கின்றது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஆய்வு செய்து உலகத்திலேயே உயர்ந்த வைத்தியம் எது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அது யோக வைத்தியம், இயற்கை வைத்தியம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு செலவில்லாத வைத்தியம், பூரணமாக நீக்கக்கூடிய வைத்தியம், மீண்டும் மீண்டும் ஆஸ்பிரேஷன் செய்ய விடாத வைத்தியம் என்று உலகத்திலேயே உயர்ந்த வைத்தியம் எது என்று கேட்டால் யோக வைத்தியம், அடுத்து இயற்கை வைத்தியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே யோகாசனம் என்பது ஏதோ ஒரு யோகிகளோ அல்லது சாமியார்களோ அல்லது மடாதிபதிகளோ செய்ய வேண்டிய பயிற்சி அல்ல. அவர்களும் செய்ய வேண்டும், ஆனால் அவர்கள் செய்வதில்லை. மற்றவர்களுக்கு அவர்கள் கற்றுத்தர வேண்டும், அதுவும் கற்றுத்தரவும் இல்லை. ஆகவேதான் இது வளரவில்லை. எல்லா மடாதிபதிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா முனிவர்களும் இதை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆதி காலத்தில் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர் ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, மந்திரி வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, சேகவன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 5 வயது ஆகிவிட்டால் காட்டிலே கொண்டு போய் முனிவர்களிடையே விட்டு விடுவார்கள். அங்கே ஹிஸ்ட்ரி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஜியாகிரபி கிடையாது, சயின்ஸ் கிடையாது. அங்கேயெல்லாம் அஷ்டாங்க யோகத்தான் சொல்லித் தருவார்கள். எப்படி மனித வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், மனித நேயத்தோடு எப்படி வாழ வேண்டும், அஷ்டாங்க யோகத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது, எப்பொழுதும் கடவுள் சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்தால என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? எப்பொழுதும் மனமும் உடலையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மனோதிடத்துடன் வாழ வேண்டும், பிறருக்கு உபகாரியாக வாழ வேண்டும், கடவுளுக்கு பயந்து அடிபணிந்து நாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லித் தந்தார்கள். இவைகள்தான் ஏம நியமங்கள். அங்கே மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது. அவர்கள் தங்களுடைய உணவுகளை தாங்களாகவே சமைத்து கொள்ள வேண்டும். குருவை கவனித்து கொள்ள வேண்டும். குருவுக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அவருடைய வேஷ்டி சட்டைகள் எல்லாம் இவர்கள் தான் துவைக்க வேண்டும். அங்கே ஒருவருடைய பர்ணசாலையை இவர்கள் தான் சுத்தம் செய்ய வேண்டும்.
அவர் எப்போதெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அப்போது போய் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உபதேசம் சொல்வார்கள், ஆசனங்களை சொல்லித் தருவார்கள். இவைதான் 18 வயது வரைக்கும் அங்கே இதுதான் நடக்கும், இதைத்தான் செய்ய வேண்டும். 18 வயது முடிந்து நாட்டுக்கு வந்த பின்பு அவர்களுடைய எந்த துறையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த துறையில் அவர்கள் செம்மையாக மிளிர்வார்கள், அந்த துறையிலே சிறந்து விளங்குவார்கள், மக்களுக்கு சேவை செய்வார்கள், அதிலே தவறு இருக்காது. இவையெல்லாம் தான் நம்ம இதிகாசங்கள் மூலமாகவும் நம்முடைய இலக்கியங்கள் மூலமாகவும் நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எத்தனையோ விதமான பாடங்கள், எத்தனையோ விதமான உலகமே கைக்குள் வரக்கூடிய விஞ்ஞானங்கள் பெருகிவிட்டன. ஆனாலும் மனித நேயம் மாறவில்லை, மனித தன்னுடைய தன்மை மாறவில்லை, மனிதன் மக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை மாறவில்லை. தன்னுடைய தகப்பனை மதிப்பதில்லை, தாயை மதிப்பதில்லை, சகோதரனை மதிப்பதில்லை. எல்லோரும் தன்னலம் தன்னலம் தன்னலம். எவ்வளவு 9 தலைமுறைகளுக்கு 10 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்தாலும் அப்பொழுதும் திருப்தி இல்லை. அப்பொழுதும் பிறரை கொள்ளையடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மனித சமுதாயம் போய்கொண்டிருக்கிறதே தவிர மக்கள் சேவை செய்யக்கூடிய தன்மை வந்துவிட்டால் அங்கே கலவரங்கள் கிடையாது, களவு கிடையாது, கற்பழிப்பு கிடையாது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், அமெரிக்காவிலிருந்து இந்த பெண்மணி இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் பேர் கிரண் என்று பெயர். இவர்கள் 22 வயது ஆகிறது. இவர்கள் ஸ்டூடெண்ட், குளோபால் ஸ்டடீஸ் படித்து கொண்டிருக்கிறார்கள். கலாச்சாரம், உலகத்தில் உள்ள அத்தனை கலாச்சாரத்தையும் பற்றி படித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இங்கே தன் தாயுடன் வந்திருக்கிறார்கள். இருவரும் வந்து யோகாசனத்தை பழகுகிறார்கள். இவருடைய தகப்பனார் ஒரு இந்தியன், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். தாய் அமெரிக்கன், தந்தை இந்தியன். இந்த கலாச்சாரத்தில் எல்லா நாட்டினுடைய கலாச்சாரத்தை விட இந்திய கலாச்சாரம் தலை சிறந்தது. ஆகவே என்னுடைய தகப்பனுடையாக பிறந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை நான் கற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு சென்று அந்நாட்டு மக்களுக்கு இதை பரப்பப் போகிறேன், சொல்லிக் கொடுக்கப் போகிறேன் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து இங்கே வந்து தங்கியிருந்து 200 hours யோகா டீச்சர்ஸ் அண்ட் தெரப்பி கோர்ஸ் படித்து அவர்கள் வெகு விரைவில் தங்கள் நாட்டுக்கு செல்ல இருக்கிறார்கள். இயற்கை உணவுகளைத்தான் சாப்பிடுகிறார்கள். நாம் என்ன உணவு கொடுக்குறோமோ அதைத்தான் சாப்பிடுகிறார்கள். காலையில் 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அவர்களுக்கு பல்வேறுபட்ட யோகாசன ஆசிரியர்களை, நிபுணர்களை வைத்து அவர்களுக்கு கற்றுத்தருகிறோம். விடாமல் காலையில் 6லிருந்து 8 உணவு அருந்துவதை தவிர மற்ற நேரங்களில் வகுப்புகளில் இருந்து அதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் சுற்றுவதில்லை. நான் பீச்சுக்கு போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், அங்கே இதெல்லாம் கிடையாது. கடைசி ஒரு நாள் அதுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை சுற்றி பார்த்துவிட்டு தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு ஊருக்கு சென்று விடுகிறார்கள். அந்த முறையில் இன்றைக்கு மாறி ஜாரி ஒற்றைக்கால் தூக்கிய நிறகுஞ்ச ஆசனத்தை செய்ய போகிறார்கள். யூ கேன் டூ தி நிறகுஞ்ச ஆசனம். தென் லிஃப்ட் யுவர் லெக் அப். பாருங்க, ஃப்ளாட் யுவர் ஃபுட். பாருங்க, அனாசயமாக செய்கிறார்கள். நிறகுஞ்சம் என்றால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பாருங்கள், அந்த காலத்திலேயே ஒரு ஆசனம் வச்சிருக்கிறான். இந்த காலத்தில் ஹார்ட்டுக்கு எத்தனையோ விதமான கருவிகளை வைக்கிற பேஸ் மேக்கருங்கிறான், பைபாஸ் ஆப்ரேஷனுங்கிறான், 5 கிராம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நிறகுஞ்ச ஆசனம், அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரே ஆசனத்தை செய்து விடலாம், சரியாகிவிடும். தனியாக செய்ய முடியாட்டால் ஒரு ஆளுடைய உதவி கொண்டு செய்தாலே போதுமானது. நிறகுஞ்ச ஆசனத்தில் காலை தூக்குவது. You can retain the pose for 20 seconds, 2 times left leg, 2 times right leg. You can count the number very slowly. எந்த அட்வான்ஸ் ஆசனங்களாக இருந்தாலும் சரி, கடினமான ஆசனங்களாக இருந்தாலும் சரி, நாம் அதை கற்றுக் கொடுத்தால் அதை முடியாது, என்னால் செய்ய முடியாது என்றே அவர்கள் சொல்வதில்லை. அதை கம்ப்ளீட்டாக செய்து கொண்டுதான், முழுமையாக செய்து கொண்டுதான் அவர்கள் மற்ற வேலையை பார்ப்பார்கள். எஸ் பாருங்கள், ஃப்ளாட் யுவர் ஃபுட் இன் தி ஃப்ளோர். எஸ், முழுமையாக செய்கிறார்கள், அழகாக செய்கிறார்கள்.
எந்த குறையும் இல்லாமல் செய்கிறார்கள், சிரமமின்றி செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். கால் மடங்கியோ கை மடங்கியோ எதையும் கொஞ்சம் கூட அதில் பிசகு இல்லாமல் செய்கிறார்கள். டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் என்று சொன்னால் அந்த 20 கவுண்ட்ஸ் அப்படியே இருக்கிறார்கள். டீப் பிரீத்திங், பல கோணங்களில் செய்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள். நெஞ்சு தரையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள், முழுமையாக செய்கிறார்கள். நீங்கள் இந்த அளவு செய்ய விட்டாலும் கூட இருதய வலி, நெஞ்சு வலி இவைகளெல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். சில பேர்களுக்கு திடீரென்று நெஞ்சு வலி வந்துவிடும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டி சென்றால் அவர்களுக்கு உடனே அது இருதய ஆப்ரேஷன் தான் செய்ய வேண்டும். 5 நரம்புகளில் 4 அடைப்பு வந்து விட்டது, மற்றொன்றும் பாதி அடைப்பு இருக்கிறது, அதை சரி செய்ய முடியாது என்று ஆப்ரேஷன் தான் செய்வார்கள். அந்த ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நரம்புகளை எல்லாம் வெட்டி எடுத்து தொடை நரம்பை எடுத்து அதற்கு பிறகு அங்கே வைத்து விடுவார்கள். காலிலே உள்ள பிளட் அப்படியே இறங்கி இருதயத்துக்கு சென்று விடும். இருதயம் கழுத்து இழுக்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த இருதயத்துக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். அதில் என்ன அடைப்புகள் இருந்தாலும் இதில் நீங்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று இசிஜி கார்டியோகிராம்லாம் வைத்து பார்த்து பூராவிலெல்லாம் இதற்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் வைத்திருக்கிறார்கள். அங்கே இசிஜி கார்டியோகிராம் எல்லாம் இருக்கிறது. இந்த ஆசனம் செய்தால் அந்த பகுதியில் உள்ள குறைபாடுகள் எப்படி நீக்கப்படுகிறது என்பதை அங்கே இசிஜி போட்டு பார்த்து திரையிலே காண்பிக்கிறார்கள். இந்த ஆசனம் செய்தால் எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் உள்ள அடைப்புகள் நீக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அங்கே காட்டுகிறார்கள். டீப் பிரீத்திங். Now you can do in the Dhanurasana, standing pose in Dhanurasana. Very slowly you can do it. First, நின்ற நிலையில் தனுராசனம் செய்கிறார்கள். பாருங்கள், ஒத்த காலில் நின்று கொண்டு தனுராசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். கால் பலம் பெறும், முதுகெலும்பு பலம் பெறும், முட்டுக்கள் பலம் பெறும், புஜங்கள் பலம் பெறும். டீப் பிரீத்திங். ஆரம்ப கட்டத்தில் தனியாக நின்று கொண்டு செய்ய முடியாதவர்கள் ஒரு எதிரே உள்ள சுவரையோ தூணையோ பிடித்து கொண்டு இதை செய்யலாம். எடுத்த எடுப்பிலேயே தனியாக நின்று கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம். ஏதாவது ஒரு சுவரையோ தூணையோ பிடித்து கொண்டு செய்யலாம். இல்லைவென்றால் யாராவது சக நண்பர்களை பிடித்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். நன்றாக ஒத்தைக்காலில் நிற்கக்கூடிய தன்மை பேலன்ஸ் கிடைத்தவுடன் தனியாக செய்யலாம். பாருங்கள், 20 நாளில் என்ன அழகாக
இது போன்ற ஆசனங்களை செய்கிறார்கள் பாருங்கள். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். Deep breathing. நின்ற ஒற்றைக்கால் தனுராசனம் பாருங்கள். முகத்திலே எந்த விதமான சலனமும் கிடையாது. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வளவு அழகாக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பல கோணங்களில் செய்கிறார்கள், கவனிக்க வேண்டும். கையை எப்படி பிடிக்கிறார்கள், கையை எப்படி உயர்த்துகிறார்கள், கால் எங்கே பிடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு ஆசனங்களை செய்ய வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் நான் சொல்லியபடி எதிரே உள்ள தூணை பிடித்து கொண்டோ சுவரிலே கையை வைத்து கொண்டோ இந்த ஆசனத்தை செய்யலாம். பிறகு நாம் தனியாக செய்யக்கூடிய தன்மை தானாக வந்துவிடும். தனியாக செய்யலாம். மெதுவாக இறக்குங்க. டீப் பிரீத்திங். Sit down in Padmasana, please. Facing the camera. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வெளிநாட்டு பெண்மணி எவ்வளவு அழகாக அற்புதமாக ஆசனங்களை செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நாமும் ஏன் இதை மாதிரி செய்யக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் கல்லூரிகளில், வசதி படைத்த கல்லூரிகளில் யோகாசனம் சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில், அவருடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலோ அரசாங்க பள்ளிகளிலோ இதை கட்டாயப்படமாக்கி ஏழை எளிய மக்களுக்கு இந்த யோகாசனத்தை கற்றுக் கொடுப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த நாட்டின் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் மாறி நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மையை அவர்கள் அடைவார்கள் என்பது திண்ணம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பு மக்களும் கற்று என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைதான் சரியானது. நோயின்றி வாழ்ந்திட நல்ல வாழ்க்கை முறை அவசியம். அந்த வகையில் இந்த பகுதியில் மூலிகைகள் பற்றியும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் பார்க்கலாம். மூலிகையை மருந்தாக மட்டுமின்றி உடல் அழகு பெறவும் பயன்படுத்தும் செய்திகளை தாங்கி வருகிறது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பாரங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புதர் வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாரங்கியோட சிறப்பான ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோற்ற குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான வெண்மை நிற பூக்களை கொண்டிருக்கும். நீண்ட காம்பு அதிலிருந்து கிளைகள் வளராது. அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா சட்டி போல் வேர் இருக்கும். அடியிலிருந்து ஒவ்வொரு கிளையுமே வளரும், நீண்டு வளரும், அப்படியே தரையில் படர்ந்து எப்படி ஒரு 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 அழகான தோற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு புதர் வகை தாவரம் அது.
இதற்கு இன்னொரு சிறப்பான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா